டவுன் சிண்ட்ரோம் வந்து எவ்வளோ ஏர்லியா நம்ம டிடெக்ட் பண்ண முடியுங்க மேம்? டவுன் சிண்ட்ரோம் வந்து நமக்கு ஸ்கேன்ல வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப சேலஞ்சிங் தான். ஆனா, இப்போ இருக்கிற ரீசென்ட் அட்வான்ஸஸ்ல நம்ம அத கண்டுபிடிக்கிறதுக்கான நெறைய சாத்தியக்கூறுகள் வந்துருச்சு. நமக்கு இது ரொம்ப முக்கியமான ஸ்கேன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அ ப 11 வாரத்துலருந்து 14 வாரத்துக்கு உள்ள பண்ற என்டி ஸ்கேன்னு சொல்லுவோம். என்டின்னா நியூக்கல் டிரான்ஸ்லூசன்சி ஸ்கேன். இது வந்து எதுக்காக பண்றதுன்னா, அந்த டவுன் சிண்ட்ரோம் இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த ஸ்டேஜ்ல நியூக்கல் ஃபோல்டுன்றது இந்த கழுத்துக்கு பின்னாடி பகுதி. இந்த பகுதியில வந்து ஒரு அந்த ஸ்டேஜ்ல நீர் அளவு எவ்வளோ இருக்குன்றது நம்ம அளந்து பார்ப்போம். அந்த நீர் அதிகமா இருக்குதுன்னா, இவங்களுக்கு டவுன் சிண்ட்ரோம் வர்றதுக்கான ரிஸ்க் இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு இண்டிகேஷன் தான் அது. இந்த என்டி ஸ்கேன்ல இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் பார்க்கணும். அது என்னன்னா, இந்த மூக்கோட எலும்பு நேசல் போன் வந்து ஒழுங்கா வளர்ந்துருக்கான்னு பார்ப்போம். அது இல்லாம ஹார்ட்ல ஒரு 2, 3 விஷயங்கள் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் சேர்த்து நமக்கு அந்த என்டி ஸ்கேன்ல ஒரு சின்ன க்ளூ கிடைக்கும். இது 3 மாச ஸ்கேன்ல நம்ம முக்கியமா பார்க்கறது. அப்புறம் இது வந்து நம்ம ஸ்கேன்ல இதெல்லாம் பார்ப்போம். இது கூட சேர்த்து பயோகெமிக்கல் ஸ்கிரீனிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா, அம்மாவோட ரத்தத்துல ஒரு சில கெமிக்கலோட அளவு எவ்வளோ இருக்கு அப்படின்றத வச்சு. ஸோ இப்போ அம்மாவோட ஏஜ், இந்த ஸ்கேன்ல நமக்கு என்னென்ன ஃபைண்டிங்ஸ் இருக்கு, அது கூட சேர்த்து இந்த பிளட் டெஸ்ட் இது 3யும் வச்சு நமக்கு ஒரு ரிஸ்க் கால்குலேட் பண்ணி ரிப்போர்ட் வரும். அதாவது நமக்கு வர்றதுக்கான ரிஸ்க் அதிகம் இருக்கா, இல்லையா அப்படின்றது நமக்கு அந்த ரிப்போர்ட்ல தெரிஞ்சிரும். 3ஆவது மாச ஸ்கேன், என்டி ஸ்கேன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டவுன் சிண்ட்ரோம், ட்ரைசோமி 18 ஆகிய எட்வர்ட் சிண்ட்ரோம், ட்ரைசோமி 13 பட்டாவ் சிண்ட்ரோம் இது 3யுமே கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த என்டி ஸ்கேன் ரொம்ப 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 அவசியம். நீங்க பிளட் டெஸ்ட்ல கண்டுபிடிக்கலாம்னு சொன்னீங்க. ஸோ இந்த பிளட் டெஸ்ட்ல இப்ப நம்ம 100% கண்டுபிடிச்சிட முடியுங்களாங்க மேம்? இந்த ஸ்கேன் வித் பிளட் டெஸ்ட்ன்றது வந்து நமக்கு 95% தான் சென்சிட்டிவ். இதில் நமக்கு ரிஸ்க் ஹை ரிஸ்கா லோ ரிஸ்கான்னு தான் வரும். ஒருவேளை ஹை ரிஸ்க் அப்படின்னு வந்துச்சுன்னா அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அடுத்தடுத்த டெஸ்ட் பண்ணணும். இதில் 2 விதமாக இருக்குது. ஒன்று என்ஐபிடின்னு இப்போ சொல்லுவோம், நான் இன்வேசிவ் ப்ரீனேட்டல் டெஸ்டிங். அதாவது அம்மாவோட பிளட்டில் வந்து குழந்தையோட டிஎன்ஏ கலந்துருக்கும், செல் இல்லாமல் செல் ஃப்ரீ டிஎன்ஏ கலந்துருக்கும். அதை நம்ம தனியாக பிரித்து அதில் நமக்கு இது இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். அதுவுமே 99% நம்ம சென்சிட்டிவ்னு சொல்லுவோம். எனக்கு 100% இருக்கா இல்லையான்னு பார்க்கணுன்னா ஆம்னியோசென்டசிஸ் அல்லது கோரியானிக் வில்லை சாம்பிளிங் பண்ணணும். அது என்னன்னா, அந்த பனிக்குடம் தண்ணியை எடுத்து அதை டைரெக்டாக டெஸ்ட் பண்ணுறது, இல்லை நஞ்சுக்கொடியோட ஒரு சின்ன பகுதி எடுத்து அதை டெஸ்ட் பண்ணுறது. இதில் நம்ம வந்து உறுதியாக 100% அந்த குழந்தைக்கு குரோமோசோம் சம்பந்தமான இந்த ட்ரைசோமியோ மோனோசோமியோ இருக்கா இல்லையான்றது 100% நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.